இடத்திலையும் மனிதர்களிலேயும் சிறந்தவர், அவர் அல்லாஹ்விடத்திலேயும் சிறந்தவர் என்பதாக சொல்லிட்டு அந்த மக்குவமான உள்ளமுடைய மனிதர் யாருன்னு சொன்னா பேணுதலையும் தூய்மையும் அவர் கடைபிடிப்பாரு. அடுத்து சொல்றாங்க, பாவத்தினுடைய சுமை இல்லாமல் அவர் இருப்பாரு. பாவத்தினுடைய சுமை இல்லாத மனிதர். அப்போ செய்திருக்கக்கூடிய பாவத்திற்கு நாம அல்லாஹ்விடத்துல அப்பப்போ நம்ம தௌபா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா பாவத்தினுடைய சுமைகள் நம்ம மேல இருக்காது. அதனாலதான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், மாலா தாக்கத்தலனாமிஹி வஅஃபு அன்னா, யா அல்லாஹ் எங்கள் மீது சுமையை சுமத்திடாத, வஅஃபு அன்னா எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக என்று நீங்க என்று அடிக்கடி நீங்க கேளுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப அதிகமாக யாரு தௌபா செய்ய ஆரம்பிச்சுட்டாரோ அந்த மனிதருக்கு என்ன செஞ்சிடாது, பாவத்தினுடைய சுமைகள் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி விடுவான். அல்லாஹ்விடம் அதிகமாக மன்னிப்பு கேட்பதை கொண்டு சுமையில்லாத ஒரு நிலைக்கு அல்லாஹ்